வணக்கம், வாழ்க வளத்துடன். என்னோட பேர் ராஜபூபதி, நிறுவனம் மற்றும் பயிற்றுவர் ரேடியன் ஐஏஎஸ் அகாடமி. இன்னைக்கு ஆஃபீஸில் இருந்து இந்த இமேஜ் அனுப்பிச்சிருந்தாங்க. கணினி ஆசிரியர்கள் பிஎட் கல்வி சான்றிதழ்கள் தமிழக அரசிடம் ஒப்படைப்பு. எனக்கு இந்த கணினி ஆசிரியர்களை பார்த்தா ரொம்ப பரிதாபமாக இருக்கும். அதாவது கணினி படித்த ஆசிரியர்கள், அதாவது பிஎட் படித்தவங்க, மற்றவங்க ஐடிக்கு போயிடுவாங்க, விட்டுருங்க. இவர்கள் ரொம்ப பரிதாபத்துக்குரியவர்கள். நிறைய இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய எக்ஸாம்ஸில் மற்ற எல்லா சப்ஜெக்ட்ஸுமே இருக்கும். இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் கணினி அறிவியல் மட்டும் இருக்கவே இருக்காது. டிஓ தேர்வு எடுத்துக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா அதில் +1 +2 இருக்கிற சப்ஜெக்டை வச்சு அதில் மாஸ்டர் இது போஸ்ட் கிராஜுவேட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிஎட் பண்ணியிருக்கணும். அதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா ஹிஸ்ட்ரி இருக்கு, ஜியாகிரபி இருக்கு, காமர்ஸ், மேத்ஸ், எக்கனாமிக்ஸ், தமிழ், இங்கிலீஷ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்டனி, ஜுவாலஜி எல்லாமே இருக்கு. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய கம்ப்யூட்டர் சயின்ஸ் கிடையாது. அதாவது எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சுட்டு ஒருத்தர் பிஎட் முடிச்சிருக்கிறாரு அப்படின்னா அவர் டிஓ எக்ஸாம்ஸுக்கு எலிஜிபிள் கிடையாது. இது என்ன கொடுமைங்க இது. இவங்க அப்டேட்டே பண்ணவே மாட்டாங்க. இப்போ உங்களுக்கு சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும், பல பேருக்கு தெரிஞ்சுக்க அதுக்காக எவ்வளோ போராடி வாங்கணும் அப்படின்னு சொல்லி. ரெவென்யூ அசிஸ்டன்ட் அல்லது நம்ம ரெவென்யூ இன்ஸ்பெக்டர்னு சொல்லுவாங்கல்ல, இந்த குரூப் 2ல இருக்கக்கூடிய போஸ்ட், அந்த போஸ்ட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொஃபஷனல் கிராஜுவேட்ஸ், அதாவது இன்ஜினியரிங் வேற ப்ரொஃபஷனல் டிகிரி ஹோல்டர்ஸ் யாருமே எலிஜிபிளே கிடையாது சில வருடங்களுக்கு முன்னாடி வரைக்கும். அதற்கப்புறம் அதை போராடி அதுக்கப்புறம் ஜிஓ மாற்றி அதுக்கப்புறம் தான் இப்போதான் நிறைய இன்ஜினியர்ஸும் போயிட்டு இருக்கிறாங்க அந்த ரெவென்யூ அசிஸ்டன்ட் அப்படிங்கிற அந்த போஸ்ட். அதாவது அதுவே பார்த்தீங்கன்னா லாஜிக்கே இருக்காது. அதாவது விஓவுக்கு இன்ஜினியரிங் போகிறாங்க, ரெவென்யூ அசிஸ்டண்ட்டுக்கு ரெவென்யூ இன்ஸ்பெக்டர் அதுக்கு அடுத்த ப்ரொமோஷனில் உள்ளதுக்கு மட்டும் கிடையாதான். அதுக்கப்புறம் வர ஆர்டிஓன்னு சொல்லக்கூடிய டெபுட்டி கலெக்டருக்கு பார்த்தீங்கன்னா இன்ஜினியர்ஸ்லாம் எலிஜிபிள். ஸோ இந்த மாதிரி நிறைய முரண்கள் இருக்குது. இந்த முரண்கள்லாம் கலைகிறதுக்கு அப்பப்போ ஜியோ விடணும். அது ஒழுங்காக விடுறதே கிடையாது. அதுக்கே கலைக்கிறதுக்கே ரொம்ப வருடங்கள் எடுத்துக்கிறாங்க. அது மாதிரி இந்த +1 +2க்குரிய அந்த டீச்சர் இதை பார்த்தீங்கன்னா பிஜிடிஆர்பியோட சேர்க்காம அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னு சொல்லி அது மாதிரி நிறைய பேரை பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் ஸ்கூல் கரிக்குலத்தில் இது +1 +2 மட்டும் கிடையாது. இது இப்போ மேத்தமேட்டிக்ஸ் மாதிரி பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படிங்கிறது எல்லாமே எல்லா பள்ளியிலையுமே எல்லா லெவல்லையுமே இருக்கு. சரிங்களா? ஆரம்ப பள்ளியிலேருந்து ஆரம்பிச்சு பார்த்தீங்கன்னா ஆரம்ப பள்ளி, நடுநிலைப்பள்ளி, மேல்நிலைப்பள்ளி, உயர்நிலைப்பள்ளி, மேல்நிலைப்பள்ளி எல்லாத்துலேயுமே இருக்கு. இந்த சப்ஜெக்ட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்ல. கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு ஃபுல்லாக டெம்பரரியாக தான் ஓட்டிட்டு இருக்காங்க. இப்போ தான் மற்ற சப்ஜெக்ட்ஸ் நீங்களாம் டெம்பரரின்னு பார்த்துட்டு இருக்கீங்க. பட் இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஆதி காலத்துல இருந்தே அப்போ இருந்தே எல்லாமே டெம்பரரியாக தான் போயிட்டு. உண்மையிலே இவங்க எவ்வளோ மன உளைச்சலில் இருப்பாங்க அப்படிங்கிறத சொல்ல முடியாதுங்க. ஸோ வெறுத்து போய் தான் அந்த முடிவுக்கு வந்திருக்கிறாங்க. கணினி ஆசிரியர்கள் பிஎட் கல்வி சான்றிதழ்களை தமிழக அரசிடம் ஒப்படைப்பு, டிபிஐயில் ஒப்படைக்க போகிறாங்க. அரசு பள்ளிகளில் பணி நியமனம் வழங்காததை கண்டித்து சென்னையில் உள்ள பள்ளிக்கல்வி இயக்குநர் அலுவலகத்தில் அக்டோபர் 1 தங்கள் கல்வி சான்றிதழ்களை ஒப்படைக்க தமிழக கணினி ஆசிரியர்கள் முடிவு செய்துள்ளனர். இவர்களுக்கு ஒரு விடிவு காலம் கிடைக்க வேண்டும். நிறைய பேர் கணினி ஆசிரியர்களை அப்பாயின் பண்ணுவாங்க. ஆரம்பத்திலே கொஞ்சம் நம்ம படித்தா நிறைய போஸ்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பல வருடங்களாக 90களில் இருந்து படிச்சுட்டு இருந்து பிஜி முடிச்சுட்டு எவ்வளோ பேர் பார்த்தீங்கன்னா இந்த இதற்காக அவங்க ஐடி ஃபீல்ட்லையும் போல, அவங்க ஐடி ஃபீல்டில் போயிருந்தாங்கன்னா இந்நேரம் நல்லா சம்பாதிச்சுட்டு இருப்பாங்க. சரி, ஆசிரியர்களாக போகணும் அப்படிங்கிறதுக்காகவே இதுலேயே இருந்துட்டாங்க. ஸோ ஒரு லெவலில் நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் ஐடி ஃபீல்டில் என்ட்ரு ஆகிறது கஷ்டம். பார்க்கலாம், அரசு இவர்களுக்கு ஒரு நல்ல முடிவு சொல்ல வேண்டும். நன்றி.